கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுமைக்குரிய வாழ்வு எப்படி இருக்கும் என்று சொல்லி மக்கள் பல காலங்களிலே பலவிதமாக கற்பனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எகிப்திய அரசர்கள் தாங்கள் மறித்து புதைக்கப்பட்டாலும் மறுமையிலே தங்களோடு வேலை செய்வதற்கு வேலைக்காரர்கள் வேண்டும், யுத்த கருவிகள் வேண்டும், தானியங்கள் வேண்டும், இன்னும் தாங்கள் விரும்பி கையாளுகிற பொருட்கள் வேண்டும் என்று சொல்லி தங்களோடு அவற்றையும் சேர்த்து புதைக்க கட்டளையிட்டார்கள். அவைகளைத்தான் நாம் எகிப்திய மம்மிகளிலே காண்கின்றோம். அது அவர்களுடைய நம்பிக்கையை காட்டுகிறது. சில அரசர்கள் தங்க கவசம் போன்றவர்களாய் தங்களை புதைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். இங்கிலாந்தின் பிரபல நடிகரான ராபர்ட் மோலே என்பவர் தன்னை புதைக்கும் போது தன்னுடைய எல்லா கிரெடிட் கார்டுகளையும் தன்னோடு சேர்த்து புதைத்து விட வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை மறுமையிலே பணம் தேவைப்பட்டால் இந்த கிரெடிட் கார்டுகள் எனக்கு பயன்படும் என்று அவர் சொன்னார். வில்காக்ஸ் என்ற ஒரு பெரிய இசை மேதை தன்னை அடக்கம் பண்ணும் போது தன்னுடைய 2 காதுகளையும் நன்றாக பஞ்சு வைத்து அழைத்து விட வேண்டும் என்று சொன்னார். ஏனென்றால் தனக்கு சிறந்த மியூசிக் கேட்டு கேட்டுத்தான் பழக்கம். ஒருவேளை தேவதூதர்கள் வாசிக்கும் அந்த சங்கீதம் தனக்கு புரியவில்லை என்றால் காதுகளையாவது அட்லீஸ்ட் அடைத்துக் கொண்டு அதை கேட்காமல் தவிர்க்கலாமே என்று சொன்னார். ஒரு பெண்மணி, நான் இந்த பிறவிலேயே இப்படி கஷ்டப்பட்டு விட்டேனே, அப்படியானால் மறுமை என்று ஒன்று இருந்தால் அங்கே இன்னும் அதிகமாக அல்லவா கஷ்டப்பட வேண்டும். எனவே மறுமை என்ற ஒன்றே எனக்கு வேண்டாம், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இப்படி மனிதர்கள் மறுமையை குறித்து எப்படி கற்பனை செய்து கொண்டிருந்தாலும் தேவகுமாரன் பரலோகத்தை குறித்து சத்தியமான வார்த்தைகளை சொன்னார். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான தேவகுமாரனை என்று பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை. பரலோகத்திலே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் தேவதூதர்களைப் போல பரமபிதாவின் சமூகத்தை தரிசிப்பார்கள் என்று தேவகுமாரன் சொல்லுகின்றார். இவ்வுலகத்தில் செய்யப்படும் நற்காரியங்களால் பரலோகத்திலே மிகுந்த பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று தேவகுமாரன் சொல்லுகின்றார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். எனவே மனிதர்கள் பரலோகத்தை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய நியமனங்களே செல்லுபடியாகும். 1 தீமோத்தேயு 6:7 உலகத்தை நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். சங்கீதம் 39:6 வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். மோசே தேவனிடத்தை கேட்கிறார். சங்கீதம் 90:12 நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாம் பூமியிலே வாழும்போது ஞான இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழும்படி எங்களுக்கு அருள்பாலியும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே மோசே கேட்கின்றார். மறுமை குறித்த நம்பிக்கையை தந்திருக்கிற தேவகுமாரனை நாம் பற்றிக் கொள்வோம். நிச்சயத்திலே சேர ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை எந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.